அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் எந்த ஒரு கட்சியும் கூட்டணி பற்றியான இறுதி முடிவை வெளியிடவில்லை. தேமுதிக, பாமக தற்பொழுது வரை கூட்டணி பற்றியான பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான் நடைபெற்று வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சி ஊட்டும் வகையில் பாஜக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான தகவலை வெளியிட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது செய்த ஊழல், டெண்டர் முறைகேடு மற்றும் கொடநாடு வழக்கு போன்றவை அனைத்திற்கும் ஆதாரம் சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும், கூண்டோடு முன்னாள் அமைச்சர்களும் முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமியும் சிறைக்கு செல்வார் என்று தற்பொழுது வெளிப்படையாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அறிவிப்புகள் வெளியிட்ட பாரதிய ஜனநாயக கட்சி தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். அவசரமாக டெல்லி சென்ற அண்ணாமலை அவர்கள் இதை பற்றியான பேச்சுவார்த்தைக்கும் பாஜகவுடன் கூட்டணி வைக்காமல் அதிமுக இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தான் சந்திக்கும் என்பதற்கேற்ப அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது பரபரப்பான பேட்டி ஒன்றையும் கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வத்தை கட்சியில் இணைக்க வேண்டும், ஒருபோதும் அவர் இதற்கு சம்மதம் தெரிவிக்காமல் இருந்தால் அவரது சுயநலத்திற்காக ஒட்டுமொத்தமாக இத்தனை ஆண்டுகளாக கட்டி காத்த அதிமுக ஒரே ஆண்டில் ஒட்டுமொத்தமாக சரிவை ஏற்படுத்தும். ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை நாம் யாரும் மறந்திருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட 56,000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியே அதிமுக தழுவியது. இதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகுதி இல்லாதவரை வேட்பாளராக அறிவித்ததுதான். அப்பொழுதே பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருப்பார், இவரை வேட்பாளராக நிறுத்த வேண்டாம், எனது ஆதரவாளரை வேட்பாளராக நிறுத்தி தேர்தல் ஆணையத்திடம் இரட்டை இலை சின்னத்தை கோரி மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அழுத்தத்தின் காரணமாகவும் கடைசி நேரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் விட்டு கொடுத்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடைந்திருந்தாலும் அல்லது டெபாசிட்டை இழக்காமல் இருந்திருந்தாலும் எந்த ஒரு பரபரப்பான செய்தியாக மாறியிருக்காது. கிட்டத்தட்ட 56,000 ஓட்டுக்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு தோல்வியே, அதுவும் காங்கிரஸ் இதுவரை வெற்றியடையாத காங்கிரசிடம் தோல்வி அடைந்திருக்கிறது அதிமுக என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியின் தகுதி இல்லை என்பதை இதன் மூலமாக நிரூபிக்கிறது என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவு இல்லாத அதிமுக வெற்று அதிமுக என்றுதான் இதுவரை நாங்கள் பேசப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அதிமுகவின் தொண்டர்கள் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளால் அது பாதிப்பு அடைகிறது என்றும், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் எந்த ஒரு கட்சிகளும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்காது. அப்படி ஒரு வேளை வைத்தாலும் நிம்மதியான வேட்பாளர்களை அவர்கள் தேர்வு செய்ய முடியாது. பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களது வேட்பாளர்கள் நிச்சயமாக தோல்விதான் அடைவார்கள் என்பதையும் அண்ணாமலை அவர்கள் கூறிவிட்டு டெல்லி பயணம் அவசரமாக மேற்கொண்டுள்ளார். பன்னீர்செல்வம் அவர்கள் இதை பற்றி கூறுகையில், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தந்திரக்காரர் என்றும், மிகப்பெரிய ஒரு நரி தந்திரத்தை விட மிகப்பெரிய ஒரு கேவலமானவர் என்றும் கூறியுள்ளார். காரணம், 4 ஆண்டுகால அதிமுகவின் ஆட்சியில் பாஜக உதவி இல்லாமல் ஒருபோதும் அதிமுக ஆட்சி 4 ஆண்டுகளை முடிவு செய்யவில்லை என்றும், அப்படிப்பட்ட பாஜகவிற்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டான் எடப்பாடி பழனிசாமி என்றும் கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் வரை அதிமுக வெற்றியடையாது. இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் முடக்குவதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக செய்து முடித்துவிட்டோம். இனி ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு சென்றுவிட்டார். இனி எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கமணி, வேலுமணி, KP முனுசாமி இவர்களும் சிறைக்கு செல்வார்கள் என்பதையும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகளாக வெளியிட்டிருக்கிறார் பன்னீர்செல்வம் அவர்கள். பார்க்கலாம், நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்கள் தான் இருக்கிறது. கூட்டணி முடிவுகளை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவில்லை அதிமுக. பாஜகவிற்கு இது சாதகமாக மாறுகிறதா? மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் பொறுப்பேற்கிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.